கமல், வைகோ ஆகியோர் போட்டியில் இருந்து விலகக்கூடிய அளவில் கூட்டணி கட்சிகளுக்கு திமுக அழுத்தம் கொடுப்பதாக பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயதாரணி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். திரு கமல் அவர்களும் திரு வைகோ அவர்களும் இன்றைக்கு போட்டியிலிருந்தே விலகக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு திமுகவின் அழுத்தம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் பார்க்க முடிந்த ஒன்று. அந்த விதத்தில் திமுக கூட்டணியில் எல்லா கட்சிகளும் அழுத்தத்தினால் இன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் உட்பட காங்கிரஸ் உட்பட கடுமையான அழுத்தத்தில் இன்றைக்கு ஏதோ சில காரணங்களுக்காக இணைந்திருப்பதாக கூறுகிறார்களே தவிர உண்மையிலேயே அவர்களுக்குள் அந்த இணைப்பு என்பது இல்லை என்பது தெள்ளத் தெளிவாக புரிகிறது. ஒரு வகையில் சீட்டு கேட்டு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்டு போராடினாங்க காங்கிரஸ். அதே மாதிரி கம்யூனிஸ்டுகள் சீட்டை உயர்த்தி தரணும்னு கேட்டு போராடினாங்க. போன தடவை கொடுத்த சீட்டு கூட இந்த தடவை கிடைக்கல. அவர்கள் மிகவும் அதிருப்தியில் இருக்கிறோன்னு நேரடியாக பேட்டியே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி சிரித்து கொண்டே அழுது கொண்டிருக்கிறோம் என்று திரு வைகோ அவர்களுடைய மதிமுக கட்சியை சார்ந்தவர்கள் அறிவாலயத்து வாசல்லே பேட்டி கொடுத்தாங்க. அதே மாதிரி திரு கமல் அவர்கள் நான் போட்டியிலிருந்தே விலகிடுறேன், அப்படி எனக்கு தேவையே இல்லை, உங்கள் சின்னத்தில் தான் நான் போட்டியிடணுங்கிற கட்டாயம் இருக்குன்னா என் கட்சியை கூட நான் இருப்பில் வச்சுக்க முடியாதுங்கிற சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரை நம்பி வந்தவங்களுக்கு கூட அவர் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்காரு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் திமுக கூட்டணியில் திமுகவின் அழுத்தம் தான் காரணம். அதனால் அவங்க யாரும் சர்வைவ் ஆக முடியல. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கட்சிகள் எதுவுமே திமுக கூட்டணியில் பிழைக்க முடியாது, கட்சிகளை விழுங்கி விடுவார்கள்.